இன்றைக்கி நம்ம சகோ கிச்சனில் என்னுடைய அம்மா செஞ்ச சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கோதுமை மாவு இடியப்பம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும். இது வரைக்கும் என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இந்த சூப்பரான டேஸ்டியான கோதுமை மாவு இடியப்பத்தை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுலில் நம்ம 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் ரேஷன் கோதுமை மாவு இல்லை பிராண்டட் கம்பெனி உள்ள கோதுமை மாவு எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா வந்து அந்த பச்சை கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு எடுத்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 250 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். முதல்ல இந்த மாவை அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு துணியை சேர்த்துக்கலாம். துணி வந்து ஈரம்லாம் இருக்கக்கூடாது, காஞ்ச துணியாகவே இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே அப்படியே வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 1/4 கிலோ மாவையும் அதில் நம்ம கொட்டிடலாம். கொட்டி இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட் இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அப்போ தான் இந்த கோதுமை இடியப்பம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து முதல்ல செய்யணும். இப்போது 10 மினிட் ஆயிடுச்சு. கோதுமை மாவு அந்த பச்சையில் இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இந்த கோதுமை மாவு வேகிற நேரம் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிடலாம். கொட்டினதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு கூட நல்லா கட்டிகள் இல்லாமல் உடச்சி எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா வந்து இடிகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு லைட்டாக அந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டாங்க. அப்போ ஈஸியாக நமக்கு அது வந்து நல்லா தூளாகி கிடச்சிருச்சு. இப்போது மாவு எல்லாமே நல்லா பொடிச்சு வந்துடுச்சு. இனி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு முதல்ல உப்பை சேர்த்துட்டு இந்த மாவோடே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த உப்பெல்லாம் நல்லா ஈவனாக அந்த மாவில் வந்து கோட்டாகி கிடைக்கும். இப்போ நல்லா விரவி விட்டாச்சு. இனி நம்ம இலையில தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு இலையை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி தடவி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இலை அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டில் நீங்கள் வெறுமனே எண்ணெயை தடவி பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈர துணி இருக்குல்லே, அதை வந்து மேலே விரித்து அதில் கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஆனால் இந்த இலையோட டேஸ்ட் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி இலையில் அதை வந்து செய்ய போகிறாங்க. இனி நம்ம மாவை பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு நல்ல ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியாகவே எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணியெல்லாம் விட்டு பிசையக்கூடாது. கோதுமை மாவு இடியப்போ நல்லாவே வராது. ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி சுடு தண்ணியை நல்லா விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கை வச்செல்லாம் பிசைய வேண்டாம். ஜஸ்ட் இந்த கரண்டியோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டு கொடுத்துட்டே இருங்க. தண்ணியை வந்து ஒரேடியாக விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை இப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட் மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சூட்லேயே இருந்து கொஞ்சம் நேரம் இருந்து வேகும். அதுக்காக தான். இப்போ 10 மினிட் ஆகிடுச்சு. கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மாவு மேலே விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் டாப் மேலே இல்லை இந்த அம்மி மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதுல நல்லா பிசைஞ்சு இடித்து எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா இன்னும் சாஃப்டாக நமக்கு இடியப்பம் கிடைக்கும். அதுக்காக தான் இது கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க. இனி நம்ம புளிய ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு இடியப்ப விளக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. விளக்கில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ நமக்கு ஈஸியாக அதுலேருந்து புளிஞ்சு வந்துடும். அந்த அச்சில் எல்லாத்துலேயுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெயை. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவை எடுத்து அந்த இடியப்ப விளக்குக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மூடியை வச்சு நல்லா புளிஞ்சு எடுக்க வேண்டியதான். நம்ம இடிகல்லாம் இடித்து நல்லா செஞ்சுருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா அதுலேருந்து புளிஞ்சு ஈஸியாக வந்துடும். அதுக்கு முன்னாடி புளியறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காவை இந்த இலைக்க மேலே அப்படியே வச்சுக்கோங்க, துருவின தேங்காவை. அப்போ தேங்காவோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் சுவை. அப்படியே புளிஞ்சு விட்டுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா இறுகாமல் அப்படியே ஈஸியாக வந்துடுச்சு அதுலேருந்து. ஏன்னா முதல்ல வந்து நம்ம கோதுமை மாவை நம்ம வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலலாம் கொண்டு வந்தால் தான் நல்லா இறுகாமல் அதுலேருந்து ஈஸியாக நமக்கு விழுந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சு விட்டாச்சு இலை மேலே. இனி ஒவ்வொரு இலையாக அந்த இட்லி தட்டுக்கு அந்த குழி மேலே அப்படியே வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சு ஆவியில் இனி வேக வச்சு எடுக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இட்லி தட்டை மேலே வச்சுக்கணும்.
இப்போது நம்ம 2 தட்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா இப்படி அடுக்கி வச்சுக்கலாம். ஏற்கனவே இந்த மாவு வந்து வெந்த மாவு தான், சுடு தண்ணியில் போட்டு பிசைஞ்ச மாவு. ஸோ அதனால் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சாலே சூப்பராக ஈஸியாக நமக்கு இடியப்பம் ரெடி ஆயிரும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக நமக்கு கோதுமை மாவு இடியப்பம் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம பச்சரிசியில் தானே இடியப்பம் பண்ணுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கோதுமை மாவில் செஞ்சு பார்க்கலாம். ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக, நல்லா பஞ்சு மாதிரி, நல்ல டேஸ்டியான ஒரு இடியப்பம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம துணியிலையும் செஞ்சு பார்க்கலாம். இலை இல்லாதவங்களுக்கு துணியிலையும் செஞ்சு காட்டி தரணும் இல்லையா? ஸோ அதனால் ஈர துணியை இந்த மாதிரி விரித்து அதுக்கு மேலே இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஈஸியாக வந்துடும் நமக்கு. இதையும் நம்ம திரும்ப வேக வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக நமக்கு இடியப்பம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு காம்பினேஷன் என்னெல்லாம் நல்லாயிருக்குன்னா, உருளைக்கிழங்கு குருமா நல்லாயிருக்கும், முட்டைக்கறி நல்லாயிருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சீனி இருக்குல்லே அதை தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதேமாரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெசிபீஸ்க்கு என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போகணுன்னு என்கரேஜ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், சப்போர்ட் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர். பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.